ஹவ் வாஸ் விக்ரம்? விக்ரம்ல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. விக்ரம் ஆக்சுவலா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா என்னோட கசின் மகேந்தர் தான் என்னோட கசின், தெரியும்ல. ஸோ அவன் என்ன பண்ணா, டேய் கமலஹாசன் சார் கூட ஒரு படம் ஆரம்பிக்கும், நான் தான் டோட்டல் எல்லாம் பண்ண போறேன், நீ வந்து சும்மா டேரக்டரை பார்த்துட்டு போனா சொன்னேன். நான் ஏதோ சீரியல்ல ஓரமா பண்ணிட்டு இருக்கிறேன், அதுல வந்தேன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம வந்து தேவையில்லாம நான் ஓரமா நிற்க வேண்டியதா இருக்கும், ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சல் இருக்கும், அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகிடும், வேணாம் நீ அதுக்கு வராத, சும்மா டேரக்டர் வந்து நீ வந்து பேசிட்டு போகணும், உனக்கு அந்த ரவுடி பசங்க நிறைய தெரியுமே, அதனால நீ வந்து அந்த உன்னோட ஸ்டோரிஸ் தான் சொல்லு, ஏன்னா இந்த கதை அந்த மாதிரி தான் வருது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது அப்போ வந்து விஜய் சேதுபதி சார்லாம் இல்லை. அப்போ வந்து டிஸ்கஷன் என்ன போயிட்டு இருந்துச்சுன்னா, லாரன்ஸ் மாஸ்டர் இந்த பிரபுதி தான். அண்ட் லாரன்ஸ் மாஸ்டர் தான் வந்து ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் அந்த கேரக்டர் வந்து ஒரு ஐ கெஸ் நான் அவங்க பேசுனது கேட்ட வரைக்கும் ஒரு நார்த் மெட்ராஸ்ல இருக்க பாக்ஸர் மாதிரி தான் அந்த கேரக்டர் வந்து அவங்க. என்னோட பாக்ஸிங் மாஸ்டர் எல்லாமே நாங்கள் எல்லாமே நார்த் மெட்ராஸ்னால அதை பற்றி பேசுறதுக்கு தான் மகேந்தர் சொன்னான், ஸ்ரீக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு. சரி அப்படின்னு பேசிட்டு அவரும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசினார், லோகேஷ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு அவங்க ஆஃபீஸில் ஃபோன் வந்துச்சு, இன்னைக்கு உங்களை வர சொன்னாங்க. நானே நினச்சேன் சரி இதை பற்றி தான் பேச கூப்பிட்றாங்க போடுறது. சரி அங்கே போனோன்னே லோகேஷ் சார் உள்ளே உட்காந்துட்டு, நல்ல கேரக்டருங்க, எனக்கு புரியல இப்படியே பாட்டுருக்கிறேன், அதனால நான் வந்து உங்களை விஜய் சேதுபதி சார் கூட போடலாமா இல்லைன்னா ஃபகத் சார் கூட போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், பட் ஃபகத் சார் கூட கரெக்டாக இருக்கும், ஹேர் கட் பண்ணாதீங்க, தாடி எப்படி வச்சிருங்க. நான் வந்து எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரில. அவரே நினைச்சிருப்பாரு, என்னடா இவனுக்கு சான்ஸ் தரோம், ஏன் பேன்னு பார்த்துட்டு இருக்காரு, எந்திரிச்சு கை கொடுக்குறாரு, சூப்பராக இருக்கும் கேரக்டர், நீங்கள் பண்ணிவிடுங்க, இல்லை ஃபைட்லாம் வரும் அப்படின்னாரு. சரி சார் வெளியே வந்துட்டு மகேந்தர் கிட்ட, என்னடா பண்ணுறது, அவனை கேட்கவே இல்லையாடா, இது இல்லைடா பெரிய படம்டா, இதில் போயிட்டு நம்ம சும்மா பின்னாடி நிற்க வேண்டியதாக இருக்கும், வேணாம் நீ வாயை மூட்டு பண்ணு அப்படின்ட்டான். ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் நாள்லாம் போகும்போது பயங்கர மன உளைச்சி, என்னன்னே புரியல, என்னடா சும்மாவே நிற்க வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போக தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. சரி கமலஹாசன் சார், விஜய் சேதுபதி சார், ஃபகத் ஃபாசில் இவங்கெல்லாம் நடிக்கிறத பார்க்கறதே மிகப்பெரிய விஷயம். இப்போ நானாவே ஒரு சர்க்கிள்குள்ள இருந்துட்டு சீரியல்குள்ள இருந்துட்டு இதுதான் ஆக்டிங் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபேண்டாஸ்டிக் ஜாப். நீங்க வந்து அப்படி குறைச்சு சொல்றீங்க. அது வந்து என்னன்னா ஓகே, அது ஒரு ஆர்வ கோளாறு விஷயத்துல பண்ணுவேன்னு, பட் ஒரு ரிஃபைன்ட் ஆக்டிங் அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஷாக்குன்ற நம்ம சீரியல்ல ஷாக்கு கண்ணத்துற அப்படி ஒரு விஷயமே படத்துல கிடையாது இல்ல. ஸோ இவங்கெல்லாம் நடிக்கும் போது நான் வந்து ஓகே நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட் சேரலான்னு இருந்தேன் ரொம்ப நாளா. சரி நம்மளுக்கு எருமாடு வயசு ஆனாலும் பரவாயில்ல, நம்ம போய் இன்ஸ்டியூட்ல சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு இன்ஸ்டியூட்லாம் கேட்டு வச்சிட்டேன். நம்ம பேசிட்டே இருப்போமே, நான் வந்து யூஸ் டு ஆஸ்க் இன்ஸ்டியூட் தான். அப்போ என்னன்னா அவன் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கேட்பானுங்க, நம்ம இது விட்டுட்டு சீரியல் விட்டு போக முடியாது, இதெல்லாம் இருந்துச்சு. பட் நல்ல பேமெண்ட்டு, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் கொடுத்து நம்மளுக்கு ஒரு ஆக்டிங் கற்றுக்கிற இடம் வந்து விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஓ இவ்வளோ வருஷமா நம்ம பண்ணது ஆக்டிங் கிடையாது, இதுதான் ஆக்டிங் அப்படின்ட்டு ஐ லேர்ன்ட் மெனி திங்ஸ்.